பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குற காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு நம்பி தான் ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை உங்களோட பேசுகிறார். நீங்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பாக எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வைத்து கொண்டாலே என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு ஜெபிக்கணும். ஏன்னா எழுப்புதல் காலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இனி தீவிரமாக இந்த எழுப்புதல் அக்கினி பரவ போகிறது. அப்படி எழுப்புதல் அக்கினி பரவும் பொழுது சாத்தான் என்னென்ன விதத்தில் எழுப்புதலுக்கு விரோதமாய் கிரியை செய்வான், உள்ளுக்குள்ளே இருந்து என்ன மாதிரி செய்வான், வெளியிலேருந்து எப்படி இது கொண்டு வருவான், போராட்டங்களை இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துருக்குறோம்ல. எல்லாத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தானுடைய கிரியைகளும் அவனுடைய செயல்களும் தான். அந்த ஆவிகள், அந்த ஆவி முடக்கப்பட நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் எல்லாரும் நல்லவங்க. மனிதர்களுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். எல்லாருமே ரட்சிக்கப்படணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். அவங்க யாரும் நம்முடைய பகையாளிகளோ நமக்கு விரோதிகளோ அல்ல. ஆனால் அதுக்கு பின்னால் நின்று செயல்படுகிற தூண்டி விடுகிற ஆவி, அந்த சாத்தானுடைய கிரியைகள், அதைத்தான் நம்ம குறிவைத்து ஜெபித்து முடக்கணும் என்பது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். அதைத்தான் இப்போவே சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி வரும்போது எப்படி நாம் நடந்து கொள்ளணும், எப்படி நம்ம தைரியமாக இருக்கணும், பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நிற்கணும், எப்படி நம்ம ஊழியம் செய்கிறவங்க, சபை நடத்துகிறவங்க, சமுதாயத்தில் எப்படி நம்முடைய அதாவது மக்கள் மேலே உள்ள அன்பு ஐக்கியத்தை காத்து கொள்ளணும் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசி இருக்கிறார். இதெல்லாம் மனதில் கொள்ளுங்க. ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்கணும். இப்போ அடுத்து கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் வெளிப்படுத்தின காரியம் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் சாத்தான் எப்படி செயல்படுவான், அவனை எதிர்த்து ஜெபிக்கணுமான ஜெபிக்கிற நம்ம எப்படி இருக்கணும். நம்ம எழுப்புதல் கால ஜெபமே வித்தியாசமானது அப்படின்னு சொல்லும்போது ஜெபிக்கிற நான் எப்படி இருக்கணும், கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி நான் ஜெபம் பண்ணினா இதை ஜெயிக்க முடியும், இது நமக்கு தெரியணும்ல. வழக்கத்தின்படியான ஜெபம் அல்ல, இந்த ஜெபம் வித்தியாசமானது. அப்போ அதுக்கேற்றபடி நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த காலத்தில் நம்மோடு கூட இந்த நாட்களில் அதை குறித்து பேச போகிறார். தீர்க்கதரிசனமாய் வெளிப்படுத்தின காரியத்தை வைத்து எழுப்புதலுக்காக எப்படி ஜெபிக்கணும், அதுக்கு நான் எப்படி என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்பதை குறித்து கவனமாக இந்த நாளில் பல காரியத்தை பேச போகிறோம். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசி சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க நம்மத்தில் இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிற நிறைய காரியங்கள், அவங்க கேட்கிற கேள்விகள், அவங்க சொல்லுகிற அனுபவங்கள் நமக்கு ரொம்ப பலப்படுத்துவதாக இருக்குது. இன்றைக்கு இன்னும் சில தெளிவான காரியத்தை அவங்க மூலமாக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். உங்கள் எல்லாருடைய சார்பாக அன்பு சகோதரர் அவர்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். மறுபடியும் இந்த நாளே ஆண்டவர் பேச வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் இந்த நீங்கள் சொன்னீங்கள தீர்க்க தரிசனம், அதுக்கு ஜெபிக்கிற நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு, அது தெளிவாக தெரியணும். இப்போ ஒரு எழுப்புதல் காலத்தில் நம்ம பொதுவாக என்னென்ன காரியங்கள், என்னென்ன விஷயங்கள் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத வேதத்தின் அடிப்படையில் நம்ம சில காரியங்கள் பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு எழுப்புதல் வரும்போதும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதில் சில பிரச்சனைகள் எல்லா எழுப்புதல் காலத்துக்குமே பொதுவான பிரச்சனைகள். ஓகே, முதல் எழுப்புதல் எகிப்தில் நடந்தது. அது பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல். அந்த எழுப்புதல் வரும்போதும் எழுப்புதல் நடக்கும்போதும் அவங்க பல விதமான பிரச்சனைகளை சந்தித்தாங்க. அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள சில பாடங்கள் இருக்குது. அடுத்து நியூ டெஸ்டமென்ட், புதிய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வரும்போது எழுப்புதல் வருவதற்கு முன்னாலேயும் எழுப்புதல் நடக்கும்போதும் அவங்க நிறைய பிரச்சனைகள் சந்தித்தாங்க. அதில் சில விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோம். இப்போ மூணாவது இந்த கடைசி கால எழுப்புதல் அப்படிங்கும்போது இதில் ஏற்கனவே வேதத்தில் எழுப்புதலுக்கு எதிராக காட்டப்பட்ட பிரச்சனைகளோட இன்னும் மேலதிகமாக பல புதிய பிரச்சனைகள் இந்த கடைசி காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக நம்மளோட ஒரு பிரச்சனைக்கோ ஒரு போராட்டத்துக்கோ ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணாமலோ, அல்லது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு மாத்திரம் நினச்சி நம்ம ஜெபம் பண்ணாமலோ இருக்கும்படிக்கு ஜெபிக்க போகிற அந்த கடைசி கால ஜெப வீரர்களுக்கு சில விசேஷமான வரங்கள் தேவைப்படுது. அதை முதல்ல இவங்க பெற்றுக்கொண்டா தான் இந்த கடைசி கால ஜெபத்தை ஜெபிக்க முடியும்.
இல்லாட்டா வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஜெபம்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோமோ இது மாதிரியே ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இந்த ஜெபம் வந்து பத்தாது நமக்கு. அப்போ இதுக்கு மேலதிகமாக பெறணும்னு சொன்னால் அதுக்கு சில வரங்கள் அவங்களுக்கு வேண்டி இருக்கு, சில தகுதிகள் அவங்களுக்கு வேண்டி இருக்கு. அப்போ அதை வைத்து தான் வந்து இனி வர காலத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த காலங்களில் இப்போ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லுவார். ஏன்னா முன்ன வந்த அந்த 2 காலங்களில் இருந்தும் நிறைய வித்தியாசமான பிரச்சனைகளை இந்த கடைசி காலத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஞ்ஞானத்தை வச்சு மனித ஞானத்தை வச்சு நிறைய தந்திரமான காரியங்களை சாத்தான் உள்ளே கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஜனங்களை ஈஸியாக இடறி விழ பண்ணுறதுக்கு ஒரு பொய்யான தரிசனங்களை உண்டாக்க முடியும். இப்போ உள்ள விஞ்ஞானத்தில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியில் மனிதர்களைப் போல உருவங்களையே மனிதர்கள் நடுவில் சமுதாயத்தில் உள்ளே கொண்டாந்துருவாங்களாம். இப்போ சமீபத்தில் வந்து இஸ்ரேல் தேசத்தின அந்த நெத்தானியுக்கு சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து ஏஐயில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய காரியங்கள் உங்களால் கற்பனை பண்ண முடியாத காரியங்கள் வச்சுருக்கோம். இன்னும் அதை வந்து வெளி உலகத்தில் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தலை. இந்த 2026 வருஷத்துக்கு பிறகு ஏஐ உலகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து செய்வோம். இதுவரைக்கும் நீங்கள் பயன்படுத்தின ஏஐலாம் ஒரு ஏஐ கிடையாது. இந்த டெக்னாலஜியை தாண்டி உங்களால் கற்பனை பண்ண முடியாத காரியங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம். எங்கள் விஞ்ஞானிகள் அப்படி சாதனை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏஐயில் வந்து என்னென்ன வர முடியும், அவங்க என்னென்ன வச்சுருக்கான்னு தெரியல. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வைத்து பார்த்தா ஒரு ஏஐயில் வந்து நம்ம நிறையா ஒரு பொய்யான மாய பிம்பங்களை உண்டாக்க முடியும். மனிதர்களை நம்ப வைக்க முடியும். நான் ஒரு மேகத்தில் ஒரு தோற்றத்தை உண்டாக்க முடியும். அப்போ அது வந்து ஏஐன்னு எத்தனை பேருக்கு வந்து எல்லாருக்கும் தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. சின்ன கிராமங்களில் இருக்கிறவங்க, அந்த சாதாரண எளிய ஜனங்கள் உடனே அதை பார்த்து நம்பிடுவாங்க. அப்போ அதன் மூலம் சாத்தானே இறங்கி வந்து மேகத்தில் அப்படி காட்சி நான் தான் கடவுள்னு சில காட்சியெல்லாம் அப்படி காமிச்சுன்னா, ஓ கடவுளே தோன்றிட்டாரு வானத்தில் பார்த்தோம், இப்படி தப்பானதை நம்ப வச்சிருவாங்க. ஆமாம், நம்ப வச்சிருவாங்க. அப்போ இது வந்து என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்து சாத்தான் எதை வச்சு விசுவாசிகளோட எழுப்புதலுக்கு எதிராக யுத்தம் செய்வான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து வித்தியாசமானது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என்ன செய்யலான்னா, நீங்கள் இங்கிருந்து பேசும்போது உங்களுடைய உருவத்தை அப்படியே வந்து வேறு ஒரு இடத்துல, வேறு ஒரு தேசத்தில், வேறு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் உங்களை வந்து நின்று பேச வைக்க முடியும். நீங்கள் இங்கே பேசும்போதே, இப்போ நான் பேசும்போது நான் பேசுகிறத வெளி தேசத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறாருல, இப்போ ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறாரு. இப்போ நம்ம பேசுகிற நிகழ்ச்சியை இல்லை வந்து பார்க்குறாங்க டிவியில். இப்போ என்னென்னா ஃப்ரேம் இல்லாமல் உங்களை வந்து ஒரு 3D உருவத்தில் ஸ்டேஜில் நிறுத்திடுது அந்த இடத்துல. அப்போ இங்கே போட்டிருக்க பின்னணி திரைகளோ அல்லது பின்னணியில் இருக்கக்கூடிய எந்த சமாச்சாரம் இல்லாமல் உங்கள் உருவத்தை மாத்திரம் இங்கே நிறுத்திடுது. இந்த துபாய்க்கு போனால் இப்போ அப்படியே ஒரு லேடி அப்படியே ஒரு ஏஸ் ஹோஸ்டர் மாதிரி நின்று வாங்கன்னு வரவேற்று பேசி இங்கேனா இங்கே போங்கிறது. என்னடான்னு பார்த்து ஆளே இல்லை. அது அங்கே ஆளே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐயில் உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஆள் மாதிரி பின்னால் ஸ்கிரீன்லாம் கிடையாது, ஒரு ஆளே நின்று வரவேற்கிற மாதிரி. ஆமாம். அப்போ இது மாதிரி எத்தனை செஞ்சிட முடியும்? அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் ஒரே சமயத்தில் நீங்கள் வந்து 10 தேசத்துக்கு டேட் கொடுக்க முடியும். 10 இடத்துல பேசலாம். நீங்கள் 4 மாடலேருந்தே பேசினா போதும். அந்தந்த ஊரில் பேசுகிற மாதிரி உங்கள் தோற்றத்தை வந்து அங்கே கொண்டு வந்து மாதிரி இருக்கும், அப்படியே உருவம் மாதிரியே இருக்கும் அப்படியே. ஆமாம். அப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ஏர்ஹோஸ்டஸ் சொன்னீங்கல்ல, அந்த ஏர்ஹோஸ்டஸை வந்து அவங்களுடைய கற்பனையில் உருவாக்கியிருப்பாங்க ஒரு உருவம். அப்படி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இருக்கிற இமேஜையே இன்னொரு இடத்துல வந்து அதே மாதிரி உருவாக்கி நீங்கள் கொண்டு வர்றது டெக்னாலஜி. நான் சொல்கிறது இப்போ இருக்குது. இவர் சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ண முடியாத இன்னும் நிறையா வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ துபாயில் உள்ள ஒரு ஷாப்பிங் மால்லே பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் மாதிரி உள்ள உருவங்கள், இந்த பிள்ளைகள் நடந்து போகும்போது நடுவில் பக்கத்தில் நடந்து போகுது, ரோட்டில் நடந்து போகுது. அப்போ இதெல்லாம் இந்த ஏஐயில் உருவாக்குற காரியம். இப்போ இதே விஷயத்தை வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன். ஜீசஸ் மாதிரியே கூட வச்சு இவங்க விரும்புகிற ஒரு கொள்கையோ ஒரு காரியத்தையோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்ல வச்சா யாருக்கு தெரியும்? அப்போ இந்த கடைசி காலத்தில் வந்து இந்த எழுப்புதலை குழப்பப்படுத்துறதுக்கு இவங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்கிறதுக்கு உண்டான பெரிய ஆபத்து இருக்காது. ஆமாம்.
இப்போ நம்ம சொன்ன மாதிரி சாத்தானை காமிச்சா கூட அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ ஜீசஸ் மாதிரியே காமிச்சு வந்து இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்கள் வந்து தவறாக எழுதியிருக்காங்க மனிதர்கள், இப்போ நான் சொல்கிறது தான் சரி, இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு ஒரு தப்பான கொள்கையோ இவங்க சொல்ல விரும்புகிற ஒரு காரியத்தை ஜீசஸ் சொல்கிற மாதிரி சொல்ல வச்சோ அந்த மாதிரியெல்லாம் உருவாக்க முடியும். அது குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில், குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட கிராமத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இந்த லொக்கேஷன் பண்ணுறாங்க பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணி இந்த இடத்துல வந்து காட்டோம்னா பண்ண முடியும். ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 1,00,000 பேர் இருக்கிற ஒரு கூட்டம். திடீர்னு வந்து ஜீசஸ் வந்து அங்கே வந்து உருவாக்கி அவர் இறங்கி வர மாதிரியும் அவரே மேடையில் ஏறி வந்து பேசுகிற மாதிரியும் செய்ய முடியும். இப்போ உள்ள டெக்னாலஜிலேயே அப்படி செஞ்சுட்டு இவர் சொல்கிறத நான் வந்து இவரை நேசிக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுங்க அப்படின்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அந்த ஏஏஎஸ் எல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அப்போ இப்போது இந்த குழப்பங்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ இதில் எது உண்மை எது பொய்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ கர்த்தர் சொன்னார், இந்த கடைசி நாட்களில் வந்து கடைசி காலத்தில் வந்து மிக முக்கியமாக நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரூமர்ஸ், இந்த வதந்திகளுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, வனாந்திரத்தில் இருக்கிறாரு, இதெல்லாமே ரூமர்ஸ் தானே. இப்போ இந்த ரூமர்ஸை வந்து என்னென்னா உருவம் கொடுத்தே நம்ப வைப்பாங்க. அது வந்து வதந்தி, அந்த வதந்தியை நம்ப வைப்பாங்க. இப்போ ஒரு அந்தி கிறிஸ்து வர்றான்னு சொன்னால் அது வந்து இயேசுவே வந்து நான் தான், என்னுடைய இதுதான், நான் வந்திருக்கேன், இந்த ஊரில் பிறந்திருக்கேன், இவர் தான் நான் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா நீங்கள் நம்பிடுவீங்க. இப்போ சாதாரண ஜனங்களை, அப்போ எழுப்புதலில் வந்தவங்க நிறைய பேர் புதுநிலை கிறிஸ்தவர்கள். இந்த பைபிள் நிறையா படித்தவங்களுக்கு, ரொம்ப டீப்பாக படித்தவங்களுக்கு தான் இது பொய் தப்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ சாதாரண வந்த கிறிஸ்தவங்களுக்கு என்ன தெரியும்? நான் தான் பார்த்தனையா இயேசு வந்து பேசினாரு, காமிச்சாங்க, வீடியோவில் எடுத்து காமிச்சாங்க டைரெக்டாக. ஆமாம் அப்படி சொல்லிடுவாங்கல்ல, வீடியோவில் கூட இல்லை, நேராகவே வந்து பேசுகிற மாதிரி காமிக்க முடியும் சொன்னாங்க அப்படின்னா. அப்போ இதை எதிர்க்கக்கூடிய மாதிரி ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு நம்ம ஜெபம் பண்ணோம். முதல்ல வந்து நமக்கு தெரியணும் இது வந்து சரிதானா அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் இருக்காங்க. அப்போ நான் சொன்னால் கேட்குற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஊழியர்கள், பாஸ்டர்கள் எல்லாருக்கும் இருக்கும். இப்போ முதல்ல நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு எது உண்மை எது பொய்ன்னு ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஊழியர்கள் எழும்பும்படிக்கும் நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணோம். இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து எது வேணாலும் சாத்தியமாகுது, எது வேணாலும் சாத்தியமாகுது. அதை கொண்டு வந்து இந்த எழுப்புதலுக்கு எதிரான காரியங்களில் உள்ள வந்து குழப்பம் வந்து பண்ண முடியும். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பகுத்து பார்க்குற மாதிரியும், இந்த நேரத்தில் நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த பிரச்சனை வந்து அந்த புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் காலத்தில் இல்லை. அவங்க காலத்தில் செல்ஃபோன் கிடையாது, அந்த மாதிரி இவ்வளோ. இப்போ நம்ம ஊழிய ஆரம்பிக்கும் போதெல்லாம் இல்லை, இப்போ தானே இதெல்லாம் வந்து கையிலேயே வந்து எல்லா உலகத்தை கம்யூனிகேஷனை கையில் வச்சுருப்பான்னு நம்ம யார் கற்பனை பண்ணால்? நம்ம காலத்துலலாம் ஒரு ஃபோன்னா ஒரு டேபிளில் இருக்கும், ஒரு பெல் அடித்தா தான் போய் எடுக்க முடியும், ஒரு தெருவில் 2 வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன செல்ஃபோன் வந்தது, வெறும் ஃபோன் மாதிரி பேசலாம். இப்போ ஃபோனில் என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு கம்யூனிகேஷன், தொடர்பு எல்லாமே கொண்டாடுறாங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்முடைய போராட்டம் வந்து புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் கால போராட்டத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் இதோடலாம் போராட வேண்டியிருக்கு. விஞ்ஞானத்தோட போராடணும், கம்ப்யூட்டரோட போராடணும், டெக்னாலஜியோட போராடணும், இந்த கம்யூனிகேஷனோட போராடணும், ஏஐயோட போராடணும். அப்போ வந்து விஞ்ஞானிகள் இன்னும் என்னென்ன வச்சுருக்கான்னு தெரியாது, அதோட போராடணும். அவன் என்ன சொல்கிறானே, இந்த கடைசி காலங்களில் ஒரு மிருகத்தனமான ராட்சதர்களை இருந்தாங்கன்னு போட்டிருக்கல, அந்த மாதிரி மிருகத்தனமான குணாதிசயம் உள்ளவங்களை மரபணு மாற்றத்தை செஞ்சு உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவத்தை, ஒரு படையை நாங்கள் ரகசியமாக உருவாக்கி வச்சுருக்கோம்னு சில நாடுகளே சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொன்னால், இந்த ஜீன் மீட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஜீன் மீட்டாலஜி என்னுடைய அந்த மரபணு இருக்குல்ல, அந்த மரபணுவில் சில மாற்றத்தை வந்து அவங்க லேபிலே பண்ணிவிட்டு அதை குழந்தையாக உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி உருவாகி அப்போ அந்த மரபணுவில் மாற்றத்தை உண்டாக்குனா அவன் சுபாவம் வித்தியாசமாக இருக்கும், அவனுடைய அந்த வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு பிள்ளைக்கு இருக்கும். பிள்ளைக்கு இருக்கிறது அவருக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே முடி போயிடும், அல்ல அந்த மாதிரி சில இது இருக்கும்ல. இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜீனை வந்து ஸ்டடி பண்ணி
அந்த குழந்தை வந்து உருவாவதற்கு முன்னாலே அந்த ஜீன்லேயே கரெக்ஷன் போட்டுருவாங்க. இவங்க அப்பாவுக்கு இருந்ததெல்லாம் இதில் வராதபடிக்கு கரெக்ஷன் போட்டுருவான். போட்டாச்சுன்னா அடுத்து வரும்போது அதெல்லாம் வராது. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசில் கேன்சர் வருது, இவங்க குடும்பத்தில் வராது. அந்த மாதிரி பண்ண அந்த ஜீன் மியூட்டாலஜிங்கிற ஸ்டடியில் இப்போ புதிய பல காரியங்களை கொண்டாந்துருக்காங்க. இப்போ இதில் என்ன செய்கிறாங்களாம், இது ரகசியமாக பல பெரிய வல்லரசு நாடுகள் இன்ஹியூமன் உள்ள ஆட்க அவன் வந்து ஸ்ட்ரென்த் வேறு மாதிரி இருக்கும், அவனுக்கு இந்த மனிதாபிமானமே இருக்காது. ஒரு குழந்தைய வந்து மிதித்து கொன்று நாசமாக்கினா கூட அவன் மனசில் எந்த சலனமுமே இருக்காது. ரொம்ப டேஞ்சரில் அந்த மாதிரி ராட்சத குரூர மனப்பான்மை உள்ள ஒரு கூட்டத்தை வந்து எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு நம்பகத்தகுந்தமான ஒரு இதில் இருந்து நான் வந்து வாசித்தேன். இப்போ இதை பற்றி இந்த ஒரு மாதிரி போதை மருந்து அது ஆண்டர் வான் பண்ணியிருக்காங்க. ஒரு போதை மருந்து, அந்த பேர் எந்த சில மறந்துட்டாங்க, அதை கொண்டு வந்து அதை கொடுத்துட்டாக்கி அந்த வாலிபர்களே இந்த குறிப்பிட்ட மூளை பகுதியில் அது தாக்கி அந்த செல்லை அழிச்சிருமா. ஆமாம், அதுதான் வந்து ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் உணர வைக்குமா. ஐயோ நான் தப்பு பண்ணதை இப்போ அந்த உணர்வு இருக்காது. அவன் கொலை பண்ணாலும் கற்பழிச்சாலும் ஒரு ஆள் செத்தவர் பண்ண மனசாட்சியை ஒருத்தாதான். அது ஒரு மிருகத்தை போல மாதிரி பெரிய சமுதாயத்தில் சீர்கேடான இப்போவே அப்படி தானே இருக்காங்க நடக்குதுன்னு. இந்த மாதிரி குழந்தைகளை இது பண்ணுறது வந்து தெருக்களில் அப்படிப்பட்ட வாலிபர்கள் திரிவாங்கன்னு சொல்லிலாம் கருத்து பேசினார் இந்த இதில். இல்லை அதில் பெண்களை வந்து பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணி ரோட்டில் வீசி எரிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னு ஆண்டு நம்ம டிசம்பரில் மூலம் பேசினார். நான் பேசி 2 வாரத்தில் ஜனவரி 1 வீக்கிலேயே டெல்லியில் ஒரு வாகனத்தில் அந்த பிள்ளைய கெடுத்து வாழ்ந்தது எப்படி கத்தர் பேசினாரோ வீதியில் வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான். தூக்கி எரிஞ்சு வெளியில் போட்டுட்டு போயிட்டான். என்ன ஆண்டவர் வெளிப்படுத்த அந்த வார்த்தை அப்படியே பேப்பரில் நியூஸு அப்படியே வந்திருக்குது. அப்போ அந்த காலம் வந்துட்டு இருப்போம். நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம் இது. அதுதான் சொல்கிறேன். அது வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஜெப குறிப்புகளை விட இப்போ உள்ள காலத்தில் வந்து நீங்கள் வித்தியாசமான காரியங்கள்லாம் குறி வைக்கணும். இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி இப்போ இவனுக்குள்ள ஒரு மத துவேஷத்தை வந்து உண்டாக்கி மனிதாபிமானம் இல்லாத ஒரு கூட்டத்து நடுவில் கொடுத்து விட்டா இவன் எதை பற்றியும் யோசிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு ஒரு மிருகத்தனமாக உள்ள நுழைவாங்க, மிருகத்தனமாக செயல்படுவாங்க. அவங்களுடைய இது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது போல் இராணுவத்தில் வந்து என்ன செய்கிறாங்களா, இராணுவத்தில் உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி லேபில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், அவங்க வந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்டவங்க. அவனுக்குள்ள ஹியூமன் அந்த இதே இருக்காது. அவன் வந்து மிருகத்தனமாக இருப்பான். ரத்தம் சிந்துறதோ அழியிறதோ எதை பற்றி கவலைப்படுறான். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்தில் அந்திகிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய திட்டங்கள் கடுமையானது. அதில் வந்து இப்போ இருக்க மனிதாபிமானம் உள்ள மனிதர்களை பயன்படுத்த முடியாது. அப்போ இதுக்கு வந்து உருவாக்கி நாங்கள் ஒரு பெரிய இராணுவத்தை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோன்னு சொல்லி அது சைனா சொல்லுது. அப்போ அமெரிக்காட்ட கேட்டால் நாங்களும் ஏற்கனவே வச்சுருக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது மனித இராணுவம் இல்லை, இது வேறு மாதிரி ஒரு இராணுவம்னு சொல்கிறாங்க. வேதத்தில் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய இராணுவத்தில் அதோடைய தொகை சொல்லப்பட்டது, அதனுடைய தொகை 20 கோடியாக இருந்ததுன்னு போட்டிருக்கோம். ஒரு பெரிய இராணுவம். ஆனால் இப்போ உள்ளதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவத்துடைய எண்ணிக்கை வந்து 20 கோடி கிடையாது. மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தாலே அது வந்து 3 கோடியோ 4 கோடிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 20 கோடி எப்படி வரும்னு கேட்டால் இந்த ஹியூமன் மிலிட்ரி கிடையாது, இது வேற ஒரு மிலிட்ரி. அதுக்குண்டானது தான் இப்போ கொண்டு வர்றாங்க. அப்போ நான் இதுக்கு ஜெபம் பண்ணணும். இதை வந்து சமுதாயத்துக்குள்ளே அனுப்பி இவன் வந்து என்னென்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எழுப்புதலுக்கும் எதிராக கிரியை செய்ய ஆரம்பித்தா அப்போ அந்த எழுப்புதலில் வந்து ஈஸியாக வந்து தடை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமில்ல. அப்போ அதனால் இந்த கடைசி காலங்களில் நாங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் எனக்கு அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ இவங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னு கேட்டால் வெறும் ஜெப ஆவி மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசன ஜெப ஆவி. இப்போ அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, எதை வச்சு சாத்தான் வந்து இப்போ ஒரு இதை கொண்டு வர போகிறான், சமுதாயத்தில் என்ன கொண்டு வர போகிறாங்கிறத தெரியணும். இப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னு கேட்டால் வருஷந்தோறும் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து அப்பப்போ சமயங்களில் காத்திருந்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியறதுனால நமக்கு ஓரளவுக்கு விஷயங்கள் தெரியுது. அடுத்து இந்த மாதிரி நடக்க போகுது, சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு. ஆனால் தன்னோட இப்போ எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிற நிறைய விசுவாசிகள் இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து காத்திருக்க வேண்டியது இல்லைல்ல. இந்த வரத்தை பெற்றுக்கொண்டா அவங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துவார். அப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும்னு சொன்னோம். ஆமாம், அப்போ இந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தரணும் இல்லை? ஆமாம், அதுக்கு அவருடைய தான் இருக்கார். கண்டிப்பாக கட்டாயம். அப்போ அந்த அனாயிண்டிங் வந்து எல்லா தெய்வ பிள்ளைகளும்
ஊழியக்காரங்களை பெற்றிருந்தால் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து மக்களை வான் பண்ண முடியும். இதுக்கு ஜெபிங்க, இப்படி நடக்க போகிற அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ தானே விசுவாசிகளுக்குன்னு விழிப்புணர்வு வரும். அப்போ உங்களுக்கு வந்து ஜெப ஆவி எப்படி தேவையோ அதை வந்து உணர்ந்து ஜெபிக்கக்கூடிய, வரக்கூடிய பிரச்சனையை தெரிந்து ஜெபம் பண்ணக்கூடிய தீர்க்க தரிசன ஜெப ஆவி. அப்போ இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவிக்கும் தீர்க்க தரிசன ஆவிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், தீர்க்க தரிசன ஆவி வந்து வரப்போகிற எல்லாத்தையுமே சொல்லும். வந்து பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசினா அவங்களுக்கு ஒரு காரியத்தை தேசத்தில் வரப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க ஜெபமெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க வந்து அது கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சிலர் தான் இறைமையா மாதிரி ஆட்கள் எக்ஸ்ட்ராவாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வருதுன்னு சொல்லி வான் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசன ஜெப ஆவினா கர்த்தர் உங்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்களை தான் வெளிப்படுத்துவார். ஓகே ஓகே. மற்ற காரியங்களெல்லாம் வெளிப்படுத்த மாட்டாங்க. உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களால் ஒரு காரியத்தை சொல்லிட்டாலே நீங்கள் ஜெபந்தான் பண்ணணும். அப்போ தேவன் ஒரு ஆளுக்கு வந்து தீர்க்க தரிசன ஜெபாவியை கொடுத்து வெளிப்படுத்திட்டா, ஆண்டவரே வெளிப்படுத்துறதுனால அவங்க என்ன ஜெபிக்கிறாங்களோ அது நிறைவேறிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா தேவ சித்தத்தை ஜெபிக்கிறக்காக தானே கொடுக்குறாரு. அப்போ கட்டாயம் அந்த ஜெபத்துக்கு பெரிய வல்லமை இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ நானாக ஒரு காரியத்தை தீர்மானித்து ஜெபம் பண்ணுறதுக்கும் கர்த்தர் பர்டிகுலராக இந்த நேரத்தில் இது வரப்போகுது இதுக்காக ஜெபம் பண்ணி சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ வந்து கர்த்தர் ஏட்ட சொல்கிறாருனாலே ஜெபிச்சால் அது உங்களால் நடக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லுவார். நம்ம ஜெபிச்சால் நடக்காதுன்னா ஏன் சொல்ல போகிறாங்க? இப்போ இது நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. வயசானவங்க, பெண்கள், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், படிக்கிறவங்க எல்லாருமே. இப்போ தீர்க்கதரிசன அபிஷேகம்னாலே மக்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது கரெக்டாக இந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் எல்லாருக்கும் உள்ளதா? இல்லை, இந்த அதாவது கடைசி காலத்தில் வர்ற தீர்க்கதரிசன அபிஷேகம் எல்லாருக்கும் உள்ளது, சின்ன பிள்ளைகளுக்கும். ஆமாம், சின்ன பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவான்னு இருக்குல்ல, யோவேல் 2வது அதிகாரத்துக்கு. அப்போ குட்டி பிள்ளைகளும் தீர்க்கதரிசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ஆண்டு வெளிப்படுத்திடுவார். அப்போ சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயசானவங்க, வேலை செய்கிறவங்க, குடும்ப ஸ்திரீகள் எல்லாருக்கும் உள்ள அனாயிண்டிங் எல்லாருக்கும் இது ஆண்டு தருவார். ஆமாம், அதை முதல்ல இல்லாட்டா அவங்க வந்து இது இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்க நம்ம கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஆமாம், அதை நம்ம நல்லா சொல்லணும்னா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, தீர்க்க தரிசன ஊழியம், அது ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விதமாக செயல்படுறதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேசத்துக்கு ஒருத்தர் அல்லது 2 பேர் இவ்வளோதான் இருப்பாங்க தீர்க்கதரிசி. மொத்தத்தில் ஒரு ஏசையா, ஒரு எரேமியா, அவருக்கு வந்து எடுபடி வேலை செய்கிறதுக்கு சொல்கிறது இருப்பாங்க. அவங்களாம் பிரபலமாக ஒன்று சொன்ன மாதிரி தெரியாது நமக்கு. அப்போ ஒரு தேசத்துக்கு ஒருத்தர் 2 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. அந்த தேசம் வந்து 2ஆக பிரிஞ்ச போது, அது யூதா தேசம், வட தேசம், தென் தேசம் பிரிஞ்ச போது 2 தீர்க்கதரிசி, இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் வருவாங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது அந்த காலத்தில். அப்போ வந்து ஆசாரியர்கள் எப்படியோ அது மாதிரி தீர்க்க தரிசிகள் கர்த்தர் எழுப்பி பண்ணால் தான் பண்ண முடியும். அது வந்து தீர்க்க தரிசியாக ஒருத்தரை வந்து எழுப்புறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அவர் வந்து இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒன்றாக இருக்கணும். சிலர் வந்து அதை தாண்டி சிலர் வந்து அங்கங்கே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்களை வந்து நம்ம பிரபலமாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. அப்போ இந்த பிள்ளையா மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் அந்நிய இடங்கள்ல இருக்கவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து வேறு மாதிரியான தீர்க்கதரிசிகள், அது இது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு வந்த தீர்க்கதரிசிகள், அப்படி அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளை நீங்கள் எடுத்து பார்த்தா, ஒன்று அவங்க வந்து இந்த இஸ்ரேல் கோத்திரத்தில் ஒன்றா தான் இருக்கணும். புறஜாலேருந்து வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க இவங்க. அவரை 2வது வந்து அவர் வந்து அந்த ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டு ஒருவரோ 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க அந்த தேவ ஆலயத்தோடு அவங்க வந்து தொடர்புள்ளவங்களாக இருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் வந்து அது ஒரு இஸ்ரேல் கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தாலுமே இந்த ஊழியத்தில் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைக்கப்படாமல் தான் எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் கிடைக்காது. எல்லா இஸ்ரேலுக்கும் கிடைக்காது, ஒருத்தருக்கும் 2 பேருக்கு தான் கிடைக்கும். அது வந்து பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது 5 ஊழியத்தில் ஒருத்தர் தீர்க்க தரிசி. ஓகே, ஒவ்வொரு சபையிலும் 5ல் 1. ஆமாம், கடைசி காலம் வரும்போது எல்லாருமே தீர்க்க தரிசி. அப்போ அதுதான் அவர் சொல்லும்போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, முன்ன வந்து இஸ்ரவேல நான் இருந்தால் தான் ஊற்றுவேன்னு இருந்துச்சுல்ல, அல்லது நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட 5 பேரில் ஒன்றா இருந்தால் தான் இருந்துச்சுல்ல, அதை தாண்டி நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலே போதும், அந்த தகுதி இருந்தாலே நீ என்னிடத்துல கேட்டால் உன்னை நான் தீர்க்க தரிசனாவை நிரப்பேனுங்கிறதா மாம்சமான யாவர் மேலும்.
இது நிறைய பேர் தப்பாக எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா, எல்லாரும் மேலேயும் சொன்னால் ரோட்டில் வர்றவன் நிற்கிறவன் வர்றவன் போகிற அப்படி கிடையாது. முன்ன வந்து நான் தீர்க்கதரிசியாக இருக்கணும்னா இஸ்ரவேலனா இருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது வரும்போது 5 அழைக்கப்பட்ட ஊழியம் மாதிரி அழைக்கப்பட்டவன் இருக்கணும். மூணாவது வந்து நீங்கள் மாம்சமாக இருக்கிற மனிதனாக இருந்தாலே போதும், நீ கேட்டினாலும் உனக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத மாம்சமான யாவர் மேலும். அந்த பட்டியலில் நீங்கள் கேட்ட மாதிரி அதில் வந்து வாலிபர்கள், பிள்ளைகள், குமாரரும் குமாரத்திகளும். குமாரர்களும் குமாரத்திங்கிறது வந்து வாலிபர்கள் கிடையாது. ஏன்னா அடுத்த வார்த்தை வந்து வாலிபர்களுக்கு வருது. அப்போ வாலிப பிராயத்துக்கு முன்னால் உள்ள பிராயம், அது சின்ன குழந்தைகளாக இருக்கிறவங்க அந்த பிராயம். அப்போ குமாரர்கள் குமாரத்திகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க, எல்லா ஊழியக்காரரும் ஊழியக்காரியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்போ இந்த கேட்டகரியில் வந்து எல்லாருமே அடங்கிடுறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் வந்து ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே அடங்கிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமாக செயல்படுற மாதிரி சொல்லியிருந்தா கூட எல்லாமே தீர்க்க தரிசன வரத்தினுடைய பகுதிகள் தான். ஓகே, வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, தரிசனம் பார்த்தாலும் சரி, சொப்பனம் பார்த்தாலும் சரி, எல்லாமே தீர்க்க தரிசன ஊழியம்தான். ஓகே. அப்போ இந்த காலகட்டத்தில் வரும்போது ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாரும் ஜெபிக்கணும்ல. அப்போ ஜெபிக்கிற எல்லாருக்குமே அந்த தீர்க்க தரிசன வரத்தோடு இருந்து ஜெபிக்கணுங்கிறது ஒரு காரணம். நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம், இனி ஜெபிக்கிற எல்லாருமே தீர்க்க தரிசன ஆவியில் நிறைஞ்சு தான் ஜெபிக்கணும். அந்த வசனத்தை நம்ம நல்லா பார்த்தா, மாம்சமான யாவர் மேல் ஆவி ஊற்றுவேன், குமார குமாரத்தி. அப்படி வரும்போது ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன். அப்போ எல்லா ஊழியக்காரரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு அதில் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கு. பாஸ்டாக இருந்தாலும் தீர்க்க தரிசனம் சொல்லணும், சுவிசேஷகர் தீர்க்க தரிசனம் சொல்லணும், எல்லாருமே அந்த 5 ஊழியர்களுமே தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் அவன் கண்டிப்பாக தீர்க்கதரிசியாகவும் இருக்கணும், தீர்க்க தரிசன ஜெபம் செய்யணும். ஆனால் இவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த ஜெபிப்பதற்கு தாண்டின தீர்க்க தரிசனங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தேசத்தில் இப்படி வரப்போகுது அது இதுன்னு சொல்லி சில தீர்க்க தரிசி சொல்ல மாட்டாங்க. பர்டிகுலராக இப்போ எதுக்கு தேவ ஜனங்கள் ஜெபிக்கணுமோ அதைத்தான் வெளிப்படுத்தி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த காரியத்தை பிசாசு கொண்டு வர போகிறான், இதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்ற ஏவுதல் வெளிப்பாடு ஆண்டர் தருவார். அப்போ அதை நம்ம கரெக்டாக ஜெபிச்சுட்டா அந்த சாத்தானுடைய கிரியை தடுக்கப்படும். இப்போ சாதாரணமாக ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் பிரச்சனை தெரியும். ஆமாம், அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி அமெரிக்காவில் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இஸ்ரேலில் ஒரு சம்பவம் நடக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு ஜெபம் பண்ணுறோம். இப்போ இவங்க என்னென்னா அது வர்றதுக்கு முன்னாலேயே அறிந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே சிலருக்கு அதை வெளிப்படுத்துகிறாங்க. சிலர் வந்து எனக்கு தரிசனத்தில் காமிச்சார், இந்த மாதிரி வரப்போகிற ஜெபிக்க சொன்னால் நான் ஜெபித்தேன், அப்போ தேசத்தில் நடந்தது. இல்லை, அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னால் தான் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வந்து கட்டவிழ்த்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே 4 மாடியில் நம்ம கூட்டம் நடத்தும் போது கர்த்தர் வந்து ஜெபம் பண்ணுறவர்களுக்கான தீர்க்க தரிசன அபிஷேகம், அது தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம். நான் முதல்ல இந்த ஊழியத்திலிருந்து எங்கிருந்து தான் நான் வந்து உலகத்தில் பரவ செய்ய போகிறேன்னு சொல்லி ஜனங்களையெல்லாம் நம்ம இதுக்காகவே விசேஷமாக கூட்டி சேர்த்து அந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி அவங்க பெரும்படிக்கு நடத்தணும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய நல்ல அசைவு உண்டாகி அனைவருடைய கண்களை திறந்தார். அப்போ அவங்ககிட்ட கர்த்தர் பேசுகிற எல்லாமே ஜெபத்துக்கு உண்டானது தான். இனி அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஜெபம் பண்ணு, இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை வரும், சபைகளுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏரியாவை கூட கர்த்தர் காமிப்பார். ஒருத்தருக்கு வந்து அரசியல் சம்பந்தமான காரியங்கள் என்ன வரும் காமிக்கலாம், ஒருத்தருக்கு யுத்தம் சம்பந்தமான காரியங்கள் என்ன வரும், ஒருத்தருக்கு எக்கனாமிக் சம்பந்தமாக பொருளாதார சம்பந்தமாக என்ன பிரச்சனை வரும். ஆனால் எல்லாமே இந்த எழுப்புதல் சம்பந்தமாக, எழுப்புதலை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். சபைகளுக்குள்ள என்ன பிரச்சனை வரும், எங்கே கள்ள உபதேசிகள் எழும்புறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எங்கே எழும்புறாங்க, இது எல்லாமே கர்த்தர் வந்து ஒவ்வொன்றா வந்து அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். உடனே இதை என்ன செய்வாங்க, இவங்க ஜெபம் பண்ணணும், மற்றவங்களே ஜெபிக்க வைக்கணும். அவங்க புரியுதா உங்களுக்கு? தெய்வ பிள்ளைகள் கவனிங்க, எல்லா தேசத்தில் இருக்கிறவங்க எந்த தேசத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும் எல்லா தேசமும் எழுப்புதலுக்கான தேசம். உங்கள் தேசத்திலும் கடைசி கால மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. இப்போ ஆரம்பிச்சிட்டு சில தேசங்களில் அதனுடைய பிகினிங்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வந்து ரொம்ப பலமாக ஊற்றப்பட்டு எழுப்புதல் வந்து பரவ போகிறது. அந்த சமயத்தில் சாத்தான் இப்படி தந்திரமாக எழும்புவா, செயல்படுவா, அதை தான் நம்ம பேசுகிறோம்ல. அப்போ எப்படி ஜெபிக்கணும், இதுக்கு
வழக்கத்தின்படியான ஜெபம் செய்ய முடியாது. அதுக்கு வித்தியாசமான ஜெபங்கள் செய்யப்படணும். அதுக்கு தானே இப்போ இயேசு கிறிஸ்து வழக்கமாக அதிகாலை எழும்பி ஜெபிச்சாங்க, சாயங்காலத்தில் ஜெபிச்சாங்க, அதெல்லாம் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் போய் சிலுவையில் அறையப்படுக்கு முந்தின நாள் ஜெபிக்கிற ஜெபம் வித்தியாசமாக ஜெபிச்சாங்கன்னு எழுதியிருக்கல. பெருமூச்சு விட்டு, அவர் வியாகுலப்பட்டு, துக்கப்பட்டு, முகங்குப்புற விழுந்து, இதுக்கு முன்னால் அப்படி ஜெபிக்கலை. இப்போ ஏன்னா அவர் சந்திக்க போகிற காரியம் அப்படிப்பட்டார். அதுக்கான ஒரு ஜெபம், அந்த ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி தான் இதுவரை நம்ம எழுப்புதலுக்காக ஜெபித்தபடி அல்ல. இந்த எழுப்புதல் காலத்தில் சாத்தான் இப்படிலாம் செயல்படுவான், எப்படி எழும்புவான், அதை அறிந்து நம்ம ஜெபம் பண்ணி அவனுடைய கிரியைகளை முடக்குவது. அதுக்கு தான் தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம். தீர்க்க தரிசன அபிஷேகம் அல்ல, அந்த அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுவது அல்ல. இது தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம். வரப்போகிற காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தி அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை முடக்குவது, தடுப்பது, அவருடைய வல்லமை குறைப்பது, அந்த ஒரு ஜெபத்துக்கு தான். நீங்களும் அப்படி ஜெபிக்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைகளையும் ஜெபிக்க போகிறாங்க. ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்துக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இது தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். புரியுதில்ல? அப்போ ஒருவரும் தப்ப முடியாது, எல்லாருமே இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம கேட்கலாம். இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெபத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது. அதுக்கான அபிஷேகம். ஆமாம், சாதாரணமாக ஜெபம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது. அவங்க பாரத்தோட, ஆவியானுடைய விருப்பத்தோட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அது அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க ஜெப அபிஷேகம். அது மாதிரியே ஜெபிக்கிறவர்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகத்தை இப்போ ஜெபிக்கக்கூடிய வரம் பெற்றவங்க, அனுபவத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை பெறணும். நான் இப்போ நீங்கள் பேசும்போது என் மனசில் ஒரு காரியம் வந்தது. சில விஷயங்களை நான் அப்படி சொல்லிடுறேன், நீங்கள் அந்த ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. அப்போ இதில் மிக முக்கியமாக இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சில விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று, இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி நம்ம ஜெபிக்கப்பட வேண்டிய காரியங்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லும். இப்போ நீ ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும், ஜெபம் பண்ணலன்னா என்ன நடக்கும், ஏன் கண்டிப்பாக இப்போ ஜெபம் பண்ணணும். இப்போ நாம் இங்கே சில சமயத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் குறிப்பிட்ட அந்த காரியத்தை உடனே ஜெபம் பண்ணணும், நீ இப்போ விட்டுட்டீங்கன்னா உடனே அந்த காரியத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். சாதாரணமாக ஜெபிக்கிறவங்களுக்கு நான் ஒரு ப்ரேயர் ரெக்க சொல்லும்போது இப்படி நடக்குது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் இப்போ அதுக்கு ஜெபம் பண்ணணுங்கிற காரியத்தையும் இந்த தீர்க்க தரிசன ஆவி எனக்கு வெளிப்படுத்தும். ஜெபிக்கிறவங்களுக்கு இப்போ நீ கண்டிப்பாக இதுதான் ஜெபம். நான் ரெகுலராக ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணிடுவேன், திடீர்னு கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி அது போதும் கொஞ்சம் நிறுத்து, இதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒரு சில காரியங்களை சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது காரியம், ஜெபிக்கப்பட வேண்டிய அந்த காலத்தை உணர்த்துகிறது. எந்த காலத்துக்குள்ள ஜெபம் பண்ணு. சாத்தான ஒரு காரியம் வச்சிருப்பான், அது இந்த இத்தனை காலத்துக்குள்ள இது கொண்டாந்துரும்னு இருக்கும், அந்த டியூரேஷன். ஆமாம், நான் பாட்டுக்கு நான் வசதியாக இருக்க நேரத்தில் ஜெபம் பண்ணுறேன் அல்லது நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுறேன் பண்ண முடியாது. அவள் சொன்னால் நீ இதுக்கு இந்த ஏப்ரலுக்குள்ளே இதுக்காக நீ ஜெபம் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு அந்த காலத்தினுடைய கட்டாயத்தையும் அந்த அளவையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதெல்லாம் அந்த ஜெப ஆவியினுடைய அபிஷேகம், அதனுடைய அடையாளங்கள். மூணாவது ஜெபிக்கப்பட வேண்டிய காரியத்தை குறித்து தேவனுடைய மனநிலையை அது வெளிப்படுத்திடும் உங்களுக்கு. அவர் சொல்லும் போதே கருத்து சொல்ல, நான் இந்த காரியத்தை குறித்து பாரத்தோடு சொல்கிறேன், என்னுடைய மனம் இது நிமித்தம் துக்கமாக இருக்குது அப்படிங்கிறத சில தீர்க்க தரிசனங்கள், இப்போ நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லும்போது நம்ம கர்த்தர் சொல்கிறது கேட்டு சொல்லுவோம். சில தீர்க்க தரிசனம் நமக்குள்ளேருந்தே கர்த்தர் பேசும்போது அவருடைய மனசில் இருக்க ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் நம்ம ஃபீலிங்காக நமக்குள்ளே கடத்தப்பட்டுரும். ஓகே, எனக்கே நானே ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியும் எனக்கு. அந்த ஃபீலிங்கையும் கடத்திடுவாங்க சேர்த்து நமக்குள்ளே. அப்போ நமக்குள்ளே அடக்க முடியாமல் அழுக வரும் அல்லது அடக்க முடியாமல் கோபம் வரும். சிலருக்கு அறியாமலே அது நடக்கும். அது நான் உங்கள் கூட்டங்களில் பார்த்துருக்கேன். சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களை அறியாமல் ஒரு வைராக்கியமும், ஏன் நம்ம அப்படி பேசுகிறோம் நமக்கே தெரியாது, ஒரு கோபமும் பல்ல கட்டிச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி வருதில்ல. அது என்னென்னா தேவன் பக்கத்துலேருந்து உங்களை இந்த பேச்சை வழி நடத்துகிறாரு. சம்டைம்ஸ் வரும்போது என்ன செய்யணும்னா அந்த உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் நெருங்கும் போது அவருக்குள்ளே இப்போ என்ன மனநிலை இருக்கோ அது அப்படியே உங்களுக்குள்ளே உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னா அப்படியே வெளிப்படும். அது
சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விட்டால் மிதிச்சிருவாங்க, விட்டால் பாஞ்சிருவாங்க மாதிரிலாம் வருவாங்க. அது வந்து அதை ஈஸியாக வந்து ஈர்த்துருவாங்க. அது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அந்த கர்த்தரோடு நெருங்கி பழகிற அல்ல அவங்களுக்கு தான் அதை வந்து ஈர்க்க முடியும், அந்த மனநிலையை. இந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவியை பெற்றவங்க ஜெபிக்கப்பட வேண்டிய காரியத்தை குறித்து தேவன் என்ன மனநிலையில் இருக்கிறாரு, அதை குறித்து அவசர மனநிலையில் இருக்கிறாரா, அதை குறித்து ஆதங்கப்படுறாரா, அதை குறித்து துக்கப்படுறாரா, அதை குறித்து கர்த்தர் கோபமா இருக்கிறாரா, எல்லாமே உங்க மனசுலே தெரிஞ்சிடும். அது ஓகே. இது 3வது காரியம். 4வது காரியம், ஜெபிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும், அதனால் நேரிடக்கூடிய விளைவுகளை காண்பிக்கும் நமக்கு. ஜெபிச்சா என்ன நடக்கும், ஜெபிக்கலைன்னு என்ன நடக்கும், இது இப்படி 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 வரும்னு கடன்னு அந்த காரியங்களையும் காமிப்பாங்க. இப்போ நம்ம மூலம் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தின பல தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் பார்த்தா அது தெரியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜெபிங்க, இப்படி இப்படி ஜெபிக்காவிட்டால் என்ன நடக்கும்னு அது ஒரு இது சொல்லுவார். அது வந்து தீர்க்க தரிசன ஜெப ஆவிக்குண்டான ஒரு விசேஷித்த வரம். அப்புறம் நம்முடைய ஜெபம் இப்போ வந்து அதுக்காக நான் வந்து இப்போ ஜெபம் பண்ணுறேன். நான் இப்போ பண்ணி முடித்த உடனே எனக்குள்ள ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படலையாங்கிற அடையாளம் தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சிடும். இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படவில்லையா என்பதை அது தெளிவாக உணர்த்தும். அன்னாள் வந்து ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்போ வந்து இந்த தானியல் ஜெபம் பண்ணும்போது ஏன் 21 நாள் ஜெபம் பண்ணுறாருன்னா, அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னு அவருக்கு தெரியுது, இன்னும் போகலைன்னு தெரியுது. அதனால திரும்பி 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 ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. கர்த்தர் கேட்டுட்டாரு, ஆனால் வரும்போது வழியில் கேப்ரியேல் மடக்கப்படுறாரு. அப்போ அது வந்து இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ இதெல்லாம் அந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவியினுடைய ஸ்பெஷாலிட்டிஸ். ஓகே. இப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றாங்கன்னா, ஒன்று ஜெபிக்கப்பட வேண்டிய காரியங்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படும் அவங்களுக்கு. 2வது ஜெபிக்கப்பட வேண்டிய அது வந்து வெளிப்படும். சில பிரச்சனை வந்த பிறகு அப்புறம் உட்காந்து ஜெபம்னா பிரயோஜனம் இல்லை, அது வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஒரு வெளிப்பாடு கொடுத்தாங்க, அது வந்துருச்சு, அப்புறம் உட்காந்து ஜெபம்னு என்ன செய்ய? அப்போ ஜெபிக்கப்பட வேண்டிய அந்த காலத்தை காட்டும். 3வது வந்து ஜெபிக்கப்பட வேண்டிய காரியத்தை குறித்த தேவனுடைய மனநிலை என்ன, கோபமாக இருக்காரா, எப்படி இருக்காரு, அவசரமாக இருக்காரா அப்படிங்கிறது காட்டும். ஜெபிக்கப்படாவிட்டால் நேரிடக்கூடிய பின் விளைவுகளை காமிக்கும். அது ஃபுல்லாக காமிச்சிடும், அப்படியே இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு. அப்புறம் ஜெபம் கேட்கப்பட்டதா ஜெபம் தள்ளப்பட்டதா என்பதை தெளிவாக நமக்கே உணர்த்திடும். இப்போ நம்ம இங்கே கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு 1000 பேர் ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணி முடித்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஜெபம் போச்சு போகல, நமக்கே தெரிஞ்சிடும். அப்படி சரியாக போகலைன்னு சொன்னால் மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள வந்து இன்னும் ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வைக்கிறோம். இந்த ஒரு 5 காரியங்கள் வந்து இதில் இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா விளக்கமாக நீங்கள் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லுவீங்க? ஆமாம், ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் ஜனங்களுக்கு எளிதாக புரியும், எனக்கே அப்போ தான் புரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருக்கிற காரியத்தில் கடைசி கால எழுப்புதல் காலத்தில் ஒரு தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம், ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு. தீர்க்க தரிசன அபிஷேகம் வேறு, தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகம் வேறு. அப்போ வரப்போகிற காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற ஒரு காரியம். அப்போது அதில் முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், இந்த காரியத்தில் அந்த என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், எதுக்கு இப்போ என்ன நடக்க போகிறது, வரப்போகிறது, அதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு காண்பிப்பார். இதை வரப்போகிற காரியத்துக்காக ஜெபிப்பார். இப்போ பெரும்பாலும் நம்ம ஜெபிக்கிறது நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளை வைத்து ஜெபிக்கிறோம் இல்லை, அது நமக்கு தெரியும். இப்போ வந்து இது மாதிரி ஒரு ஆபத்து நடக்குது, இங்கே வந்து ஒரு வெள்ளம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க. இங்கே ஒரு கலவரம் வருது, ஜெபம் பண்ணுங்க. அது மாதிரி இங்கே யுத்தம் நடக்குதா, இது வந்து நம்ம நடக்கிற சம்பவத்தை அறிந்து ஜெபிக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் தேவன் வெளிப்படுத்த போகிறது, இனி வரப்போகுது, இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது, இப்படி ஒரு யுத்தம் வரப்போகுது, இப்படி ஒரு சபைக்கு ஒரு நெருக்கடி வரப்போகிறது, இப்படி ஒரு திட்டத்தை சாத்தான் வைத்திருக்கிறான், வரப்போகிறதை முன்கூட்டியே தெரியப்படுத்தி ஜெபத்துக்காக தெரியப்படுத்தி வெளிப்படுத்துவது. சில சமயம் உங்களுக்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்ல, நீ வந்து மகளே இதுக்கு ஜெபம் பண்ணு, மகனே இதுக்கு ஜெபம் பண்ணி, இப்படி ஒரு நடக்க போகுதுன்னு வெளிப்படுத்தி இருக்கிறார்ல. சிலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அப்படியே இந்த மாதிரி ஒரு ஆபத்து, புயல் வரப்போகுது, இந்த மாதிரி கடல் மூலம் ஆபத்து வருது, இயற்கையினால் இப்படி ஒரு அழி வரப்போகுது, ஜெபம் பண்ணுங்க,
அப்படின்னு சொல்லி சபைக்கு எப்படி ஒரு நெருக்கடி வரப்போகுது உங்களுக்கே வெளிப்படுத்தியிருப்பார்ல. அப்படி இனி நடக்க போகிறது இதெல்லாம் எழுப்புதல் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த காலத்தில் சாத்தான் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆபத்துகள், அதை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைப்பது, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக மட்டுமே ஜெபிப்பது. நம்ம வழக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு அனாயிண்டிங் நம்ம மேலே இறங்கும். அந்த தீர்க்கதரிசன ஜெப அபிஷேகம் இறங்குனா அது குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிரும். டக்குன்னு இந்த வழக்கத்தின்படியான ஜெபத்தை நிறுத்திட்டு கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் அமைதியாக கவனிக்கும்போது சில சமயம் தரிசனத்தில் உங்களுக்கு காண்பிக்கப்படும், சில நேரத்தில் உங்களுடைய மனதில் தெளிவாய் வரப்போகிறது உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். நீங்கள் அதை தெளிவாக பார்ப்பீங்க. அப்போ அதுக்கு உங்களுடைய ஜெபம் தேவைன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இது எல்லாமே எழுப்புதல் சம்பந்தப்பட்டது. எழுப்புதல் காலத்தில் சாத்தான் எழுப்ப போகிற தந்திரமான கிரியைகள் முதல்ல அறிந்து ஜெபிப்பார். ரெண்டாவது, அந்த எந்த நாளுக்குள்ளே நம்ம இதை ஜெபிக்கணும் துரிதப்படுத்துவார். நீங்கள் கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு, அது குறித்து வச்சுட்டு பிறகு ஜெபிக்கலாம், 4 நாள் கழித்து ஜெபிக்கலாம், உபவாசத்தை ஜெபிக்கலான்றதுக்குள்ளே 2 நாளுக்குள்ளே நிறைவேறி முடிஞ்சிடும். அப்போ நம்ம ஜெபிக்காததுனால ஒரு பெரிய ஆபத்து நடந்து முடிந்து விட்டது. அதனால் அந்த காலத்தையும் ஆவியானவர் வெளிப்படுத்தி நம்மளை துரிதப்படுத்துவார். இப்போ இதுக்காக ஜெபம் பண்ணு என்பதால். இப்போ இந்த நாட்களில் டிசம்பர் மாதம் நாங்கள் காத்திருந்து ஜெபித்த போது இனி வரப்போகிற சில ஆபத்துகள், அப்போ சாத்தான் எதை குறி வைக்கிறான், இந்த ஊழியம், தமிழ்நாடு, இந்தியா, உலகளவில் சில தேசங்கள், அதுக்கு எல்லாமே எழுப்புதல் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் குறித்து வச்சு நம்ம 1 வருஷம் இருக்குல்ல, இந்த வருஷம் முழுதும் ஜெபிக்கலான்னா இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உடனே தாமதம் பண்ணாமல் நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி இல்லாட்டா அந்த காலையில் சாத்தான் ஜெயித்தருவான், அந்த காரியம் நிறைவேறி முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட காத்திருந்த போது 3 மாதம் மார்ச் மாதத்துக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி நீங்கள் ஜெயித்தரணும். அதனால் நாங்கள் ரொம்ப தீவிரமாக ஜெபத்தை இப்போ நடத்தி கொண்டு இருக்கிறோம். பலர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் உங்ககிட்ட கர்த்தர் ஒரு காரியம் வெளிப்படுத்தி பேசும்போது 1 வாரம் நடக்க போகுது, அடுத்த வாரம் அப்படின்னு சொன்னாக்கி சில காரியம் உடனே ஜெபிக்க துரிதப்படுத்தும் போது உடனே நீங்கள் அதை செஞ்சிடணும், தாமதம் பண்ணிடவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ வரப்போகிறத தெளிவாக காண்பிப்பார். எவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கணும், உடனே அதை வெளிப்படுத்துவார். ரொம்ப முக்கியம். 3வது, நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய மனதில் என்ன இருக்குது இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தேவன் சில சமயத்தில் ரொம்ப பரிதாபம் கொள்வார். ஜனங்களுக்கு எடுத்த காரியமாக இருக்கும். அவருடைய பரிதாபம், அவருடைய மனதுருக்கம் அதுவாக இருக்கலாம். அது உங்களுக்கு தெளிவாக ஆவியில் தெரியும். சில சமயத்தில் தேவன் கோபத்தோடு இந்த நியாய தீர்ப்பு செய்கிற காரியமாக இருக்கும். ஒரு இடத்துல கர்த்தருக்கு ஒரு விதமாக செயல்பட்டதனால் உண்டாகிற நியாய தீர்ப்பு செய்கிற காரியமாக இருக்கும். அது மாதிரி சில காரியங்கள் இருந்தால் அந்த மாதிரி ஆண்டவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பது உங்களுடைய ஆவியில் தெளிவாக தெரிய வரும். அதை அறிந்து ஜெபம் செய்வது. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய அந்த இருதயம் உங்களோட இணையும், அந்த ஆவி உங்களோட ஆண்டவுடைய இருதயம். அப்போது நீங்கள் சில சமயங்களால் அடக்கி கொள்ள முடியாமல் நீங்கள் அந்த ஜெபத்தில் வெளிப்படுத்துவீங்க. அது மாதிரி அப்போ அந்த அழுகன்னா அழுது புலம்பி யாரையும் பார்க்க மாட்டீங்க, பக்கத்தில் யார் இருக்கான்லாம் சத்தமிட்டு அழுது புலம்பிடுவீங்க. அது தேவனுடைய அந்த இறுதி அப்படியே உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் பாதிக்கப்பட்ட உணர்வோடு அதை ஜெபம் செய்வீங்க. சில சமயத்தில் யாரையும் பார்க்க மாட்டீங்க, சண்டை போடுற மாதிரி ஜெபம் பண்ணுவீங்க. அப்படி ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி பக்கத்தில் யாரும் இருக்கா ஏற்று சண்டை போடுற மாதிரி. அப்போ ஆண்டவர் சாத்தானை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு உங்களை நிறுத்தி அந்த காரியத்தை தடுக்க யுத்தம் பண்ணுகிறார்னு அர்த்தம். அப்போ அது உங்களுக்குள்ளே அப்படியே அந்த தாக்கத்தை உண்டாக்கும். அப்போ ஆண்டவரோட நெருங்கி இருந்தால் தான் இந்த மாதிரி பாதிப்புகளை நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்க முடியும். நான் அதை நீங்கள் சிலர் உணர்ந்திருக்கிறீங்க, சிலர் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க. அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்குது, ஆனால் இதுதான் உங்களுக்கு தெரியலை. நீங்கள் யோசித்து பாருங்கள், சில சமயம் தனியாக ஜெபிக்கும்போது சத்தமிட்டு அழுதுருப்பீங்க, அப்படியே கதறி இருப்பீங்க, என்னதுன்னு தெரியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்த அந்த பேர்டன், அதை பற்றின ஒரு காரியம் உங்களுக்கு மனசில் தெளிவாக தெரியுது.
அப்போ நீங்கள் சத்தமிட்டு கதறி அழுது ஜெபிச்சிருப்பீங்க. யோசித்து பாருங்கள், எதுக்காக நான் இப்படி அழுதேன், ஒரு நாள் இப்படி அழுது சத்தம் போட்டெல்லாம் ஜெபிச்சது இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் அதை கவனித்து பாருங்கள், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்னதுன்னு உங்களுக்கு புரியும். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய இருதயம் தான் மனசில் என்ன நினைக்கிறத உங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அவர் உணர்கிறபடி நாம் உணர்ந்து ஜெபம் செய்வது, அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அதை நான் பல சமயத்தில் உணர்ந்திருக்கிறேன். அந்த நேரம் ஜெபத்தை நிறுத்த முடியாது. அதாவது ஆவியானவராக அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துட்டுன்ற திட்டம் வந்த பிறகு தான் அது நிற்கும். அது வரைக்கும் அந்த கதறுதலும் அந்த இயக்க பெருமூச்சும் ஜெபமும் வரும். சில சமயத்தில் யுத்தம் நான் பார்த்துருக்க, ஒரு சமயத்தில் நல்லா ஒரு ஜெபிக்கும்போது பிசாசனுடைய கிரியை ஒரு ஊழியத்துக்கு ரொம்ப எழும்பி வர்றதை காமிச்சு அதை எதிர்த்து ஜெபம் பண்ணும்போது நான் ஜெபிக்க ஆரம்பித்தோடனே ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய பாஷை பேசுகிறேன். அது வரைக்கும் நான் பேசிடாத ஒரு பாஷை, அது ஒரு யுத்தம் பண்ணுற மாதிரி இந்த ஜெபம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிடுறதில்ல. ஆவியானவரே அந்த ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு ஏற்ற விதமாக அவங்க ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபம் பூரணப்படணும். அப்போ தான் தேவன் பதில் கொடுக்க முடியும். கர்த்தர் வெளிப்படுத்திட்டார், நிச்சயம் ஒரு நிமிஷத்தில் ஜெபிச்சுட்டு போய் சில காரியம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் உங்களை. அவனுடைய ஆவியில் அந்த ஜெபத்துக்கு பதில் போதுமான அளவு ஜெபிச்சிட்டோன்ற வரைக்கும். ஒரு சமயம் 1 மணி நேரம் வெறும் அந்நிய பாஷையில் நான் ஜெபிச்சிருக்கிறேன். எனக்கு ஞாபகம் 1 மணி நேரத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் தான் அப்படியே ரிலீஸ் ஆகுது. அந்த ஆவியானவர் நம்ம மூலமாக ஜெபித்து ரிலீஸ் ஆகி மனசில் ஒரு பெரிய சந்தோஷம், கழிகூறுதல் வந்த உடனே ஜெபத்துக்கு பதில் அப்படின்னு அர்த்தம். அந்த பதிலை பெற்றுக்கொண்ட உறுதி வரும் வரைக்கும் ஜெபம் செய்வது. புரியுதா உங்களுக்கு? இதை நீங்கள் மனசில் பதித்துக்கொள்ளணும். இல்லை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு, இதுக்கு 2 நிமிஷம் ஜெயிப்போம், அடுத்த 2 நிமிஷம் அப்படி போயிடக்கூடாது. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் மட்டும் ஆவியானவரோடு இணைந்து ஜெபித்து ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டார், நம்ம போதுமான அளவு ஜெபிச்சிருக்கோன்னு நிச்சயம் வருவதை ஆவியானவர் நமக்கு தெளிவாக உணர்த்துவார். உங்கள் ஆவியில் நல்லா தெரியும். அதுக்கு பிறகு தான் அந்த ஜெபம் நிறுத்தப்படணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் ஜெபம் செய்வது. அப்போ தீர்க்க தரிசன ஜெபம் என்பதுக்குள்ளே இவ்வளோ காரியம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து கொண்டு உங்களுடைய ஜெப நேரத்தில் அதை தியானித்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து ஜெபிக்க வைப்பார். இப்போ நான் என்ன செய்வேன்னா, வழக்கத்தினுடையான ஜெபம் இருக்குது. வழக்கமாக ஜெபிக்கிறது தமிழ்நாட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஜெபிப்போம், இந்தியாவுக்கு ஒரு மாநிலத்துக்கு ஜெபிப்போம், உலகத்தில் ஒரு தேசத்துக்கு ஜெபிப்போம். நமக்கு தெரிந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணிடுவோம். அதோட ஆமீன் போட்டு வர்றதில்லை. அதுக்கப்புறம் ஆண்டோட உட்காந்து, ஆண்டவரே நான் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை வெளிப்படுத்த காத்திருக்கும்போது ஆவியானவர் இறங்கி வெளிப்படுத்தி அப்போ ஒரு அனாயிண்டிங் வரும். ஆண்டவர் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற காரியம். இதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் தீர்க்கதரிசன ஜெப அபிஷேகம் என்பது நீங்கள் இப்போ நான் இந்தியாவுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன்னா டக்குன்னு ஆவியானவர் குறுக்கிடுவார். நமக்கு நல்லா தெரியும். இல்லை வழக்கத்தின்படி என் ஜெபம் முடியட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆவியானவர் குறுக்கிடும்போது அதற்கு ஈடு பண்ணிடணும். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துடணும். உடனே ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க வருகிறார், எனக்கு வருது அந்த மாதிரி நீங்கள் நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பத்திரிக்கையில் நியூஸ் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குமா, தற்பொழுது கிடைத்த அவசர செய்தி அப்படின்னோடனே பழசை கட் பண்ணிட்டு இதை மட்டும் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இது நடக்குது, இப்போ இதை நீங்கள் உடனே தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நம்ம வழக்கத்தின்படி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போமா, டக்குன்னு ஆவியானவர் கட் பண்ணி புதுசாக ஒன்று கொண்டு வருவார். அது அவசரமாக உடனே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய எழுப்புதலுக்கான முக்கியமான ஜெபம். உடனே இதை கட் பண்ணிவிட்டு வழக்கமாக உள்ளது ஜெபத்தை முடிச்சிடணுமே அப்படின்னு நினைக்காதங்க. ஆவியானவரோடு இணைந்து போகணும். அப்போ தான் ஆவியானவர் தொடர்ந்து உங்களோட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். டக்குன்னு ஆவியானவர் சொல்கிறதுக்கு இடம் கொடுத்து நீங்கள் காத்திருக்கும்போது அப்போ ஆவியானவர் வெளிப்பாடுகளோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. இதை மனசில் பதித்து கொள்ளுங்கள், குறித்து வைத்து கொள்ளுங்கள். திடீர்னு உங்களை ராத்திரில் எழுப்பி கூட இப்படி ஜெபிக்க வைப்பார். இதுக்கு ஜெபம் பண்ணு. விடியற் காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அலாரம் வச்சுருப்பீங்க. 3 மணிக்கு ஆண்டு எழுப்பி விட்டுருவார். பார்த்துருக்கீங்க தானே? அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்து ஜெபிக்க வைக்க போகிறார்.
அப்போ நீங்கள் 3 மணிக்கு விழிப்பு வந்துட்டு நம்ம இதுக்கு தானே ஜெபிப்பேன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. எனக்கு வந்து அன்யூஷுவலாக விழிப்பு வந்தால் நான் வந்து உடனே முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே எதுக்கு என்ன எதிர்பார்க்கீங்க, அப்படி காத்திருக்கும் போது ஒரு அனாயிண்டிங் வரும். அந்த அபிஷேகம் ஒரு தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகமாக இருக்கும். அப்போ இந்த காரியம் இது நடக்க போது, இதுக்கு ஜெபம் பண்ணு, இதை டார்கெட் பண்ணி ஜெபிக்கணுன்ன உடனே நம்ம விட்டு கொடுத்தன அந்நிய பாஷையில் ஜெபம் வர ஆரம்பிக்கும். அந்த ஜெபம் வந்து நமக்கு அது ஆவியானவரே நிறுத்தணும். நீங்கள் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிச்சிடக்கூடாது, பதில் வரும் வரைக்கும். இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொருவரும் வரணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, ஊழியக்காரங்க, ஊழியக்காரிகள், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த கடைசி காலத்தில் தீர்க்க ஜெப அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். புரியுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த ஜெப காரியத்தில் மட்டும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நான் மறுபடியும் உங்களோட பேசும்போது அதுக்கான மற்ற விளக்கங்களை உங்களுக்கு தர முடியும். புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? ஓகேவா? இந்த கடைசி கால எழுப்புதல் மாத்திரம் இல்லை, பொதுவாகவே ஜெபத்தில் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள், ஆவியானவரோட நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வந்து உள்ள இழுத்து கொண்டு ஜெபம் பண்ணதுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஆவியானவர் அதனுடைய அடையாளம் தான் அது. வந்து எப்போ நான் வந்து ஆவியானவரை எனக்குள்ள உள்ள இழுத்துட்டு, அதாவது என்னுடைய ஜெபத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு நான் ஜெபிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் தான் அவருடைய நினைவு, அவருடைய சுபாவம், அவருடைய அந்த நேரத்தினுடைய மனநிலை எல்லாம் ஏன் மூலம் வெளிப்பட ஆரம்பிச்சுன்னா உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஆழத்துக்குள்ளே வந்து போகணும். ஒரு சாதாரண ஒரு இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பி, அது அந்த கம்பிக்குள்ளே தீ கிடையாது, ஒன்றும் நெருப்பு கிடையாது. அந்த கம்பி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு நெருப்புக்குள்ளே கொண்டு போய் போடுறோம். போட்டு அந்த உலையில் வந்து அதை வந்து ஊதுறாங்க. இந்த நெருப்பு மேலே படப்பட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நெருப்பு வந்து அந்த கம்பிக்குள்ளே போயிடும். அந்த கம்பி வந்து தீ மாதிரி ஆயிரும், கங்கு மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் உள்ளே உடைச்சு பார்த்தாலும் தீ தான் இருக்கும் உள்ள. அந்த மாதிரி அந்த இது முழுசுமே நெருப்பாகவே மாறிடும். அதை நீங்கள் வந்து உள்ள 2ஆக உடைச்சு பாருங்க, உள்ளேயும் அந்த தீ இருக்கும். அப்போ அதுக்குள்ளே வந்து இயற்கையே தீ கிடையாது. இந்த தீ வந்து அதில் சார இந்த நெருப்பை வந்து எப்படி இந்த இரும்பு உள்ளே வாங்குதோ அது மாதிரி ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவன் அந்த நெருப்பு கர்த்தரோட கூட அந்த குறிப்பிட்ட அந்த ஃப்ரீக்குவென்சியில் வந்து அவ்வளோ நேரம் காத்திருக்க சர்ற இந்த நெருப்பு வந்து உள்ளே போகிறது நமக்கு தெரியும், நல்லா தெரியும். அதனுடைய அடையாளம் தான் அவருடைய அந்த சுபாவம், அந்த நேரத்தில் அவருடைய மனநிலை, அவர் என்ன தன்மையில் இருக்காரோ அந்த தன்மை உங்களுக்குள்ளே வந்துடும். அந்த நெருப்பினுடைய தன்மை இரும்புக்குள்ளே வந்த மாதிரி அந்த நேரத்தில் கிறிஸ்துவனுடைய தன்மை எப்படி இருக்கோ அது வந்து நமக்குள்ளே வந்துடும். இப்படி ஜெபிச்சிட்டாங்கன்னா இந்த ஜெபம் ஒரு ஆரோக்கியமான ஜெபம். இந்த ஜெபம் வந்து ஒரு நாளும் தப்பாக போகாது. ஆனால் அதுக்கு என்னென்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம வந்து அதை அப்படியே விளங்கி அப்படியே ஜெபம் பண்ண நமக்கே அந்த நெருப்பு வந்து அந்த கர்த்தர் வந்து எனக்குள்ளே வர்றது தெரியும். நமக்கு அப்படியே வந்து அவருடைய மனநிலை, அவருடைய குணம், அந்த நேரத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாம் எனக்குள்ளே வந்து ஏன் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த நிலையை உணரக்கூடிய அளவுக்கு நம்ம ஜெபம் இருக்கணும். சும்மா எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறதோ, சும்மா மேலோட்டமாக ஜெபம் பண்ணுறதோ, பண்ணிட்டேன் நினச்சிட்டு போகிறதோ இல்லாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இந்த அனுபவம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு முறை நம்ம வந்து தேவனுடைய சுபாவமாக மாற்றப்படும் போது அந்த அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நேரமும் எப்படா ஜெபக்கு நேரம் கிடைக்கும், நாங்கள் போகணும் அப்படின்னு உங்களை தேட வைக்கும். அது நான் சொல்கிற மாதிரி அது நெருப்பான உடனே நம்மளை என்னமோ சுட்டெரிச்சிடாது. நான் அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னது. அப்போ நம்ம வந்து ஒரு இரும்பாக இருக்கிறோம், நான் வந்து அந்த தீயோட இணைக்கப்படுறேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது வந்து முதல்ல இரும்பாக இருக்கும், கொஞ்சம் சூடாகும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடாகும், கொஞ்சம் நேரம் ஆக மேலே வந்து அப்படி தீயாகும், முழுசாக தீயாகி அப்படியே ஒரு பழுக்க காய்ச்சல் இரும்புன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அதை நீங்கள் வந்து 2ஆக உடைச்சி பார்த்தாலும் உள்ள தீயாக தான் இருக்கும். அது அந்த இப்போ உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு எப்படி நம்ம ஜெப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி முழுமையாக ஆவியானவரை நம்ம இழுத்து கொள்ளுவது, அந்த அக்னிக்குள்ளே நம்மையும் அர்ப்பணித்து நம்மையும் அக்னி பிழம்பாக ஆவியானவர் மாற்றிடுவார். அந்த நேரம்தான் அந்த அளவுக்கு நம்ம வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணி அந்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளே போயிட்டா ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே உணர்வு நமக்குள்ளே வந்துடும், அந்த பாரம் நமக்குள்ளே வந்துடும். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கோபத்தோடு அது மாதிரி
பிசாசனுடைய கிரியைகள் மீது வைராக்கியம் இருந்தால் அது நமக்குள்ளே வந்துடும். நம்முடைய ஜெபத்தில் இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீங்களா? அதை உணர்ந்திருக்கிறது இதுதான் எனக்கு தெரியல, ஏதோ ஜெபத்தில் ஒரு அனுபவம் நினச்சிருக்கிறோம். இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப நம்ம கவனம் செலுத்தணும். இந்த நாட்களில் எழுப்புதல் காலத்தில் அது நீங்கள் டைமே பார்க்கக்கூடாது. ஆண்டோடைய பாத்தில் உட்கார்ந்து அவருடைய வல்லமை இழுத்து கொண்டு அந்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைந்து ஜெபிக்கிறது உங்களே அதை நெருப்பாக மாற்றிடும். தேவனுடைய இருதயம் உங்களுக்குள்ள வந்துட்டிங்கன்னா 2 பேரும் இணைக்கப்படுறீங்கல்ல, அந்த ஜெபம் பார்த்திங்கன்னா நிறுத்த முடியாது உங்களால். அதனால தான் அந்த ஜெபத்தில் ஒரு ஆவல், எப்போண்டா நான் ஆண்டோட்ட போவேன், எப்போ கர்த்தரோடு பேசுவார், எப்போ நான் கர்த்தர் சொல்கிறதுக்கு ஜெபம் பண்ணுவேன். உங்களுக்கு ஜெபம் வந்து ஒரு இனிமையான அனுபவமாக மாறிடும். மணிக்கணக்காக ஜெபிக்கிறது உங்களுக்கு சோர்வை கொண்டு வராது, அது வந்து ஒரு திருப்தியை கொண்டு வராது. மறுபடியும் நான் ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க போகிறேன், இதை கொண்டு வந்துடும். இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணுன்றதா ஆண்டவருடைய விருப்பம். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தரும்படி தான் இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த தீர்க்கதரிசன ஜெப அபிஷேகத்தை ஒவ்வொரு குட்டி பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கணும், வாலிப தம்பி வாலிப மகளுக்கு கொடுக்கணும், வயசான ஐயாவுக்கு கொடுக்கணும், இந்த சகோதரிகளுக்கு தரணும், ஊழியக்காரங்களுக்கு முக்கியமாக தரணும். நம்ம இதுக்கு தான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை தொடர்ந்து இன்னும் எவ்வளோ ஆழமான காரியம் இருக்குல்ல, மறுபடியும் அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாக அதை தியானிப்போம். இப்போ இதுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியம் விளங்கிட்டீங்க, இன்றைக்கி ஆரம்பிச்சிருங்க. ஜெபிக்க நீங்கள் ஆரம்பித்தாதான் அந்த கிருபைக்குள்ளே நுழைய முடியும். அடுத்த வாரம் ஜெபிச்சிடலாம் இப்போ அப்படி நினைக்காதுங்க. உடனே அந்த பழக்கத்தை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். இப்போ அந்த அபிஷேகம் இறங்க போகிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி நான் ஜெபிக்கணும், ஆண்டவரோடு இணைந்து அந்த அக்னியாக மாறிடணும், அவருடைய ஃபீலிங்ஸ் வந்து எனக்குள்ளே வரணும், அவருடைய உணர்வுகள் எனக்குள்ளே வரணும், அந்த உணர்வோடு நான் ஜெபிக்கணும், அதை நான் ஆண்டவர் விரும்புகிறார், அதற்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ மனிதர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரை இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த கடைசி காலத்தில் தான் இந்த தீர்க்கதரிசன ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும், எனக்கு தாங்க, நான் இப்படி ஜெபிக்கணும் கேட்குறீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எல்லாருடைய கண்களும் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்கட்டும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டவர்களாக, நம்முடைய இருதயம் இணைக்கப்பட்டதாக, தேவன் நமக்கு தரப்போகிற புதிய வல்லமையை, புதிய மகிமையை, கிருபையை நம்ம ஈர்த்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவி நம்ம மேல் இறங்கும் போது, நாம் இருக்கிற இடத்துல இறங்கும் போது, உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, ஆத்மா அந்த அபிஷேகத்தை முழுவதுமாக உங்களுக்குள்ள ஈர்த்து கொள்ள அற்புதமாக கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அபிஷேகம் இறங்குவது பெருசல்ல, அதை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமானது. இப்போது கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப் போகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை சூழ இறங்க போகிறார். கர்த்தர் உங்களை ஒரு புது பரிமாணத்திலே ஜெபிக்க வைக்க போகிறார். இதுவரைக்கும் கண்மூடி ஜெபித்தோம், இனி நம் கண் மூடும் போதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட போகுது. எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம்? ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? கர்த்தரை குறித்து என்ன நினைக்கிறார்? எந்த காலத்துல எந்த ஜெபத்தை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவுபடுத்தும்படிக்காக தீர்க்க தரிசன ஜெப ஆவி. யாரோ சொன்ன காரியத்துக்கு ஜெபிப்பது அல்ல, நாம கேள்விப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, நம்ம சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்ததுனால நம்முடைய மனம் பாரப்பட்டு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய இருதயத்திலிருந்து எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை உணர்ந்து ஜெபிக்க வைக்கிற அந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய நாமத்திலே கட்டவிழ்க்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும், அது வாலிபனாக இருந்தாலும், கன்னிகராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், வயதாப்பி ஆண்டவர் விருத்தாப்பியர்களாக இருந்தாலும், எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் இந்த வல்லமை அவருடைய நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறது. இது கடைசி காலம். இந்த காலத்தில் இந்த வல்லமை வேண்டும், இந்த ஜெபம் வேண்டும், இந்த ஜெப அனுபவம் வேண்டும். இந்த ஜெபத்தினால் உண்டாகிற பெரிய மாற்றங்கள் இந்த எழுப்புதலுக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை எழுப்ப விரும்பிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும். அவர் மேல் இந்த வல்லமை பரிபூர்ணமாய் இறங்க, தேவனுடைய அபிஷேகம் தொடுகிறதை, அவர்கள் மேல் இறங்குகிறதை, அவருடைய கண்களை திறக்கிறதை, ஜெப
ஆண்டவரே அந்த தீர்க்க தரிசன ஜெப ஆவி Amen, எதற்கு அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற Amen, காரியத்தை Jesus. உணர்த்துகிற வெளிப்படுத்துகிற உம்முடைய மனநிலை அவர்களுக்கு காண்பிக்கிற அந்த பரிசுத்த வல்லமை Amen, இப்பொழுது உம்முடைய ஆண்டவரே. பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் யார் யார் இயேசுவின் ஆண்டவரே நாமத்தில். இப்பொழுது அதிக ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் இந்த வார்த்தைகளை விசுவாசி Yes, Lord. ஜெப நிலைமையிலே ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் அந்த வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன், அது தொடுகிறதை பார்க்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும், கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் அவருடைய முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும், அது எழுப்புதலுக்கு தேவை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்போது அந்த வல்லமை வருகிறது, விட்டுறாதீங்க, பெற்றுக்கொள்ளுங்கள், இறங்கட்டும், தொடும், கண்களை திறக்கும் வல்லமை, ஜெப ஆவியை தொடுகிற வல்லமை, ஜெபிக்க வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்துகிற வல்லமை, தீர்க்க தரிசன ஜெப ஆவி. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் அக்னியை போல இறங்குகிறதற்காய் நன்றி. கர்த்தராகிய தேவனே, நாங்கள் ஆண்டவரை இப்போது பேசிக் கொண்டதை போல இரும்பை நெருப்பாக்குகிற வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நெருப்பாய் அது மாற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளே வர வேண்டும். அவருடைய ஜெப அனுபவம் என்பது ஒரு புதிய அனுபவமா மாறணும், புதிய காரியமாக அது மாறணும். கர்த்தருடைய கரங்களிலே உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு அதன்படியும் அதற்கு அதிகமாயும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விசேஷ அபிஷேகம் மேலே இறங்கி இருக்கிறாரு. அந்த அனாயிண்டிங் மேலே இறங்கிட்டாரு, உணர்கிறீங்க. இப்போ நீங்கள் உடனே உங்கள் தண்ணி அரைக்கி போங்க, முழங்கால் போடுங்க. அந்த அனாயிண்டிங் அப்படியே பெற்றுக்கொள்றதை அப்படி அடக்கி கொள்ளாதங்க. தண்ணி ஜெப அறைக்கு போங்க. ஜெபிக்க தூண்டப்பட்டீங்கன்னா போய் முழங்கால் போடுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போ அந்த அனாயிண்டிங் உங்களுக்கு பெருகும். இப்போவே அந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். இந்த நாள்லேருந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறுகிறது. அதை விட்டுறாருங்க. நீ தொடப்பட்டீங்க, உடனே ஆண்டவர் ஏவுகிறார், சிலர் ஏவுகிறார். இப்போவே நீங்கள் போய் ஜெபிங்க, தனியாக முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க குட்டி பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து இந்த கிருபையில் நீங்கள் பெருகணும். இன்னும் இதை குறித்து தெளிவாக வருகிற வாரத்தில் இன்னும் ஆழமாக நமக்கு அறிந்து கொள்ள போகிறோம். இந்த மாதிரி ஜெபம் எழுப்புதல் காலத்தில் ரொம்ப அவசியம் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வோம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு உங்களை நடத்துவதாக. ஆமேன்.